கண்டிப்பாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் பாதத்தில் பாதிப்பில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 24 வயது கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் தலை சுற்றல், மயக்கம், நரம்புகளில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். தொழில் ரீதியாக அதிக அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு காணப்படும். தொழிலை பற்றி கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக பதிவு உயர்வு ஏற்படும். தடைப்பட்டிருந்த ப்ரமோஷன், தடைப்பட்டிருந்த பதிவு உயர்வு, தடைப்பட்டிருந்த இன்க்ரிமெண்ட்டு, வராத பணங்கள் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எந்த நாளில் தெய்வ வழிபாடு என்றால் நீங்களும் சனிக்கிழமை பண்ணுவது விசேஷமான அமைப்பும், சனிக்கிழமையில் தானம் கொடுப்பது விசேஷமான அமைப்பாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நாட்களாக இருந்த மன வருத்தம் டக்கென்று தீர்வது மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை ஏற்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் பெரிய புகழை பெறுவார்கள், கௌரவத்தை பெறுவார்கள், விருதுகளை பெறுவார்கள். ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வார்கள். மன அழுத்தத்தால் நல்ல நண்பர்களையோ, நல்ல உறவினர்களையோ, நல்ல கணவன் மனைவிகளையோ பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மன அழுத்தம் வேண்டாம். பணம் என்ற பிரச்சனைகளுக்காக பெரிதாக ஈடுபடாதீர்கள். பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் பணத்தை தேடக்கூடாத ஒரு ராசி யார் என்றால் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே அஷ்டலட்சுமி கடாட்சத்தின் கிருபை தானாகவே தேடி வரும். கவலைப்பட வேண்டாம்.